ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 10th சோசியல் சயின்ஸ் ஜாகிரஃபியில் இருக்க புக் பேக் 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அந்த பாடத்திலோட முதல் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்யவும். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எல்லை. இதற்கு சரியான விடை 3, 2, 1, 4. 2. பீகாரின் துயரம் என அழைக்கப்படுமாறு. பீகாரின் துயரம் என அழைக்கப்படுமாறு கோசி. 3. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. 3 பக்கம் நீரால் சூழ்ந்த பகுதி தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. 4. பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இலங்கை. 5. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. 6. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி என்னன்னு பார்த்தோம்னா அது பாங்கர். பாங்கர் என்பது சரியான விடை. பாபர் கிடையாது, பாங்கர். 7. பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இதற்கு சரியான விடை பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததாக பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சாங்போ, யமுனை, புதிய வண்டல் படிவுகள், காட்வின் ஆஸ்டின், சோழமண்டல கடற்கரை. இதை பொருத்தணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் 1 சாங்போ அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா. யமுனை அது கங்கை ஆற்றின் துணையாறு. புதிய வண்டல் மண் படிவுகள் காதர். காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம். சோழமண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. அடுத்ததாக 2வது பாடம், இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். முதல் கொஸ்டின், மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பொழியும் பகுதி பஞ்சாப். 2. கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா அது மாஞ்சாரல் காற்றுகள். 3. ஒரே அளவுள்ள மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும். அது என்னன்னு பார்த்தோம்னா அது சம மலைக்கோடு. 4. இந்தியாவின் காலநிலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி, அயனமண்டல பருவக்காற்று காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. சரி, இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. 5. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. என்னவான்னு பார்த்தோம்னா அது இலையுதிர் காடுகள் என்று பருவக்காற்று காடுகள் அழைக்கப்படுகின்றன. 6. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். இதற்கு சரியான விடை ஆந்திர பிரதேசம். 7. யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எதுன்னு பார்த்தோம்னா அது கட்ச். கட்சி தான் உயிர்கோள பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லை. அடுத்ததாக பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சுந்தரவனம், உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள், வடகிழக்கு பருவக்காற்று, அயனமண்டல முட்புதர் காடுகள், கடலோர காடுகள் அப்படிங்கிறத பொருத்தணும். இதை பொருத்தினா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சுந்தரவனம் அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் இருக்குது. உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் அப்படிங்கிறது இமயமலையில் இருக்குது. வடகிழக்கு பருவக்காற்று அது அக்டோபர் டிசம்பரில் வரும். அடுத்து அயனமண்டல முட்புதர் காடுகள் பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். கடலோர காடுகள் கடலோர காடுகள் கடற்கரை காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்வோம். கூற்று, இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம், இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான சரியான காரணமாகும். கூற்றுக்கான காரணம் சரி.
அடுத்தது 4வது பாருங்கள், பொருந்தாத விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓதக்காடுகள் எதனை சுற்றி காணப்படுகிறது? ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. இதில் ஆப்ஷன் ஏ பாலைவனம் அப்படிங்கிறது மட்டும் தவறு. மித்தபடி பார்த்தோம்னா கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா, மகாநதி டெல்டா, கோதாவரி டெல்டாவில் ஓதக்காடுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக 2, இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். அச்சப்பரவல், உயரம், கடலில் அமைந்துள்ள தூரம், மண். இதில் எது தவறுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மண் மட்டும்தான் தவறு. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் அச்சப்பரவல், உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம் ஆகியவை சரி. அடுத்ததாக 3வது பாடம் இந்திய வேளாண்மை. இந்தியா வேளாண்மை. முதல் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்யும். முதல் கொஸ்டின், டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி செம்மண். 2, எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். 3, ஆறுகளின் மூலம் உருவாகும் மண். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் பண்டல் மண். 4, இந்தியாவின் உயரமான புவி ஈர்ப்பு அணை. இந்தியாவின் உயரமான புவி ஈர்ப்பு அணை அது பக்ரானங்கல் அணை. 5, டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர். டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர். பருத்தி என்பது ஒரு வாணிப பயிர். 6, கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. கரிசல் மண் பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததா 7, உலகிலேயே மிக நீளமான அணை. உலகிலேயே மிக நீளமான அணை என்னன்னு பார்த்தோம்னா ஹிராகுட் அணை. ஹிராகுட் அணை. 8, இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது டேஸ். தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். சரியான கூற்றை தேர்வு செய்யும். 1, கூற்று, பழங்கள், காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். காரணம், உலகளவில் இந்தியா மா, பலா, வாழை மற்றும் சிட்ரஸ் பல வகைகளில் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. உலகளவில் இந்தியா மா, வாழை மற்றும் சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இது காரணம். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. 2வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று, வண்டல் மண் ஆற்றின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. காரணம், நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். இதற்கு சரியான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல. அடுத்ததாக பொருந்தாததை தேர்வு செய்யவும். 1, கோதுமை, நெல், திணை வகைகள், காஃபி. இதில் பொருந்தாதது காஃபி. 2, காதர், பாங்கர், வண்டல், கரிசல் மண். இதில் பொருந்தாதது கரிசல் மண். 3, வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், ஏரி பாசனம், கால்வாய். இதில் பொருந்தாதது ஏரி பாசனம். அடுத்ததா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? இது பொறுத்துக்க. காஃபி, டெகிரி அணை, ஹிராகுட், தோட்டக்கலை கொடுத்துருக்காங்க. இதை பொருத்தினோம்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் 1, அதாவது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். 2 காஃபி கர்நாடகா. டெகிரி அணை உலகின் உயரமான அணை. அடுத்தது ஹிராகுட் மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தோட்டக்கலை தங்க புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா 4வது பாடம் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். முதல் கொஸ்டின், மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது? எதுலேன்னு பார்த்தோம்னா அது எஃகு தயாரிப்பு. 2, ஆந்த்ராசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது? ஆந்த்ராசைட் நிலக்கரி 80 to 95% கார்பன் அளவை கொண்டுள்ளது. 3, பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிம பொருள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். 4, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் என்னென்னு பார்த்தோம்னா அது கோயம்புத்தூர். 5, இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரம். 6, மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் என்னென்னு பார்த்தோம்னா அது சூரியன். 7, புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம். சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் என்னன்னு பார்த்தோம்னா அது ஜார்க்கண்ட். 8, சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கனிம படிவுகள். அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பாக்சைட், ஜிப்சம், கருப்பு தங்கம், இரும்புத்தாது, மைக்கா. இதை பொறுத்தனோம்னா இதற்கு சரியான விடை பாக்சைட் வானூர்தி தயாரிக்க பயன்படுகிறது. 2, ஜிப்சம் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது.
கருப்பு தங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது நிலக்கரி. இரும்புத்தாது என்னென்னு பார்த்தோம்னா மேக்னடைட். மைக்கா வந்து மின்சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்ததாக 5வது பாடம் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். முதல் கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு என்னன்னு பார்த்தோம்னா அதற்கு மக்களியல் என்று பெயர். 2, டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது சாலை போக்குவரத்து. 3, இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் என்னென்னு பார்த்தோம்னா இது 5846 கிலோமீட்டர். 4, தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். 5, எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வெளி போக்குவரத்து. 6, கீழ்கண்டவற்றில் எவை வானுலகு ஊர்தியுடன், அதாவது ஹெலிகாப்டர் வானுலங்கு ஊர்தியுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை பவன் ஹார்ன்ஸ். 7, இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அது பெட்ரோலியம். அடுத்ததாக பொறுத்துக. எல்லைப்புற சாலை, இன்சாட், மேசகான் கப்பல் கட்டும் தளம், புறநகர பரவல், கொங்கன் ரயில்வே. இதை பொறுத்தனோம்னா எல்லைப்புற சாலை என்னன்னு பார்த்தோம்னா அது 1960 ஹைதராபாத் கட்டப்பட்டது. இன்சாட் அது வந்து செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. மேசகான் கப்பல் கட்டும் தளம் என்னன்னு பார்த்தோம்னா அது மும்பை. புறநகர பரவல் என்னன்னு பார்த்தோம்னா அது நகரமயமாக்கலின் தாக்கம். கொங்கன் ரயில்வே 1990. அடுத்ததாக 6வது பாடம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். முதல் கொஸ்டின், தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. இதற்கு சரியான விடை 8°4' வடக்கு முதல் 13°35' வடக்கு வரை உள்ளது. 2, தமிழ்நாட்டில் தீர்க்க பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. இதற்கு சரியான விடை 76°18' கிழக்கு முதல் 80°20' கிழக்கு வரை உள்ளது. அடுத்ததாக 3, தமிழ்நாட்டின் உள்ள மிக உயரமான சிகரம் என்னென்னு பார்த்தோம்னா அது தொட்டபெட்டா. அதாவது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் அது ஆனைமுடி. அடுத்ததாக 4, கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது போர்காட் கணவாய். 5, கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு என்ன ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரியார். 6, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் என்னென்னு பார்த்தோம்னா அது கடலூர். மாங்க்ரோவ் காடுகள் வந்து கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உண்மையால் அங்கே தான் இருக்கும், கடலோரத்தில் தான் இருக்கும். 7, பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது, அது வங்கக்கடலிலிருந்து. 8, கீழ்கண்டவற்றுள் மண்ணரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்னென்னு பார்த்தோம்னா தேனி. 9, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் என்னென்னு பார்த்தோம்னா அது தருமபுரி. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல்ல நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி டேஸ்ன்னு பார்த்தோம்னா அது கோயம்புத்தூர் பீடபூமி. 2, கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. 3, ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது, அது கொள்ளிடம் மற்றும் காவிரி. 4, டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. அடுத்ததாக பொறுத்துக. குளிர்காலம் என்னென்னு சொல்லி பொறுத்தணும். இதை சரியாக பொறுத்தனா குளிர்காலம் வந்து டிசம்பர் டு பிப்ரவரி, கோடை காலம் வந்து மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அக்டோபர் நவம்பர், மாஞ்சாரல் வந்து முன்பருவ மழை. அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழைப்பொழிவை பெறுவதில்லை. காரணம், இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதற்கு சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்ததாக தமிழ்நாடு மானுட புவியியல். முதல் கொஸ்டின், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் டெல்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது காவிரி டெல்டா. 2,
தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் என்னன்னு பார்த்தோம்னா அது சிறுதானியங்கள். 3 தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் அது மேட்டூர். 4 தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 15. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கொஸ்டின், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஸ் சதவீதத்தை வகிக்கிறது? 21%. 2 சாத்தனூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? அது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. 3 மும்பை மற்றும் டில்லியை அடுத்த இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் சென்னை ஆகும். 4 இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையேயான வேறுபாடு டேஸ் என அழைக்கப்படுகிறது? அது வர்த்தக சமநிலை. அடுத்ததா பொறுத்துக. இதை சரியாக பொருத்தணும்னா, அதாவது பாக்சைட் வந்து சேர்வராயன் மலை, ஜிப்சம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அது திருச்சிராப்பள்ளி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். அடுத்ததாக கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. காரணம், இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 2 நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். காரணம், இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது என்னன்னு பார்த்தோம்னா கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல என்பது இதற்கான சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. 10th ஜியாகிரஃபி புக் பேக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.